ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல ஒரு ஹிந்தி ஃபீல் குட் மூவியா வெளியான பௌரி சோரி அப்படின்ற படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல உன்னை தேடி அப்படின்ற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். ராதிகாவுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாலேயே அவங்கள விட்டுட்டு அவர் லண்டனுக்கு போயிடுறாரு. எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் சொல்லாம மத்த பொண்ணுங்க மாதிரி என்னை ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ணாம ராதிகா அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவருடைய வாழ்க்கையை அழிச்சு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிறங்குறாங்க. இதுக்காக இவங்க ஆன்லைன்ல தன்னுடைய ஹஸ்பண்ட் எப்படி கொல்றது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ற அளவுக்கு அவங்க கோவத்தோட இருக்காங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா லண்டனுக்கு தனியா கிளம்பி போறாங்க. இவங்களுடைய ஜேர்னில பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறாங்க. இது ஒரு ரிவெஞ்ச் ஜேர்னியா ஆரம்பிச்சாலுமே இவங்க ஜேர்னில செல்ஃப் டிஸ்கவரி, ஃப்ரெண்ட்ஷிப், இண்டிபெண்டன்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி ஆட் ஆகுது, இறுதியில இவங்க என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய அந்த கோர் கான்செப்டான ராதிகாவுடைய அந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்தது பாக்கிறதுக்கு. ஆஹானா பாத்தீங்கன்னா ராதிகா அப்படின்ற ரோல்ல ஒரு ஹார்ட் ஃபெல்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோலுக்கு அவங்க ஆப்டா சூட் ஆகுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த படத்துல ஒரு சோஷியல் மெசேஜ் ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. லண்டனுடைய லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே பிளசண்டா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவாவும் ரொம்ப டிராகிங்காவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துல ரிவெஞ்ச் எல்லாத்தையும் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. படத்துடைய ஆரம்பத்துல ஒரு ரிவெஞ்ச் ஆங்கிள் அப்படின்றது நல்ல கான்ஃபிளிக்டா இருந்தாலுமே அதை பெருசா யூஸ் பண்ணாததுதான் இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஸ்லோவா தான் இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. உன்னை தேடிய படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/10.